வாங்கப்பா, நம்ம ஒரு காஜு மசாலா பண்ணலாம் இன்னைக்கு. நான் சப்பாத்தி காஜு மசாலா. அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்ல ஒரு பொடி அளவுக்கு இதை பாருங்கள், இப்படி ஒரு பொடி அளவுக்கு முந்திரி எடுத்து வெந்நீரில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்கு அந்த கிரேவி ஆகிறதுக்கு ஒரு 10 முந்திரி, கொஞ்சம் கசகசா ஊற வச்சுருக்கேன் வெந்நீரில். அப்புறம் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து தூளாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, அதுக்கு போடுறதுக்கு கொத்தமல்லி. இந்த அரைக்கிற கிரேவிக்கு அரைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், சின்ன வெங்காயம் கொஞ்சமும் தக்காளியும் வேக வச்சு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அரைச்சிக்கிட்டு எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாருங்கள், அந்த முந்திரியும் கசகசாவும் அரைச்சி வச்சுட்டேன். இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சிட்டு தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் இது 3 போட்டு இதில் ரெடியாக வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தாளிக்கிறது தான். அதுக்கு இரும்பு கடாய் போட்டிருக்கேன். எனக்கு எதனால் நான் இரும்பு கடாய் நிறைய யூஸ் பண்ணுவேன்னாப்பா, இது சீக்கிரம் வதங்கிடும். நமக்கு சீக்கிரம் வதங்கும், நல்லா பட்டு பட்டுன்னு குக் ஆகும்ப்பா எந்த சாப்பாடு எந்த சமையல் பண்ணாலும். அதனால் எனக்கு என்னவோ இது பழகிடுச்சு. இதுக்கு 2 பட்டை, ஒரு 3 ஏலக்காய், அது லவங்கம் போடுறேன். போட்டோன்னு இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை போட வேண்டியதுதான். இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா செவக்க வதக்கலாம்ப்பா. நம்ம இது பாருங்கள், 2 நிமிஷத்தில் வதங்கிடும். இந்த இரும்பு பானால்ன்றதுனால சீக்கிரமாக நமக்கு சமையல் வேலை ஆகிடும். இது வதங்கினதை காமிக்கிறேன். இந்த வெங்காயம் பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு செவக்க வைக்கிறேன். இது மாதிரி செவக்க வச்சுட்டு நம்ம சமைச்சாலே இதில் ஒரு தித்திப்பு தன்மை வந்துடும்பா. அதாவது இந்த ரெஸ்டாரண்ட்லலாம் மசாலா நம்ம கிரேவி ஏதாவது வாங்கி சாப்பிட்டோம்னா சுகர் போட்டிருப்பாங்க அவங்க. அந்த சுகர் டேஸ்ட் வந்து நமக்கு சாப்பிடவே பிடிக்காது. அதனால தான் பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நல்லா செவக்க வதக்கிட்டு நம்ம செஞ்சோம்னா அந்த சுவை கிடைச்சிடும் நமக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம எல்லாமே இதெல்லாம் ஹோம்மேடு தான்ப்பா. இந்த பேக்கெட்டில் வாங்குறது, அந்த மிளகாத்தூள் அந்த மாதிரிலாம் எதுவுமே நாங்கள் வாங்க மாட்டோம். வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த இஞ்சி பூண்டு வதக்கிட்டு நம்ம இந்த அரைச்ச விழுத போட்டுற வேண்டியது. எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கிரேவி ஆகிடும். இப்போ இதை போட்டுடலாம். நம்ம எவ்வளோ செவந்து வந்துட்டு பாருங்கள் வெங்காயம். இப்போ இந்த மிக்சியை கழுவி வச்சுக்க தண்ணி, இந்த முந்திரியோட தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி ஒரு கிரேவியாக ரெடி பண்ணிடலாம்ப்பா. நம்ம இதெல்லாம் நான் ஒன்றாவே ரெடியாக வச்சுருக்கேன். இதை ஊற்றிட்டு காமிக்கிறேன். இதை ஊற்றிட்டேன் பாருங்கள். இந்த கழுவுன தண்ணி, இந்த முந்திரி ஊற்றின தண்ணி எல்லாம், முந்திரியெல்லாம் ஒரு முறை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வெந்நீரில் ஊற வச்சிடுறதுப்பா. இது நெய்யில் போட்டு வறுத்தும் போடலாம். ஆனால் எதுக்கு நமக்கு அவ்வளோ கொலஸ்ட்ரால், இதுவே கொலஸ்ட்ரால் தான். அதனால் நான் வெந்நீரில் ஊற வச்சு சாஃப்டான கிரேவியாக பண்ணுறேன். இந்த முந்திரியும் அதிலே போட்டுட்டேன். இப்போது உப்பு தேவையான அளவுக்கு அந்த உப்பையும் இதிலே போட்டு வச்சுட்டேன். இந்த அரைச்ச கிரேவி இது பேஸ்ட்டையும் ஊற்றிட்டேன். எல்லாம் ஊற்றி ரொம்ப ஈஸியாக இருக்கும்பா. இந்த மாதிரி நீங்கள் சீக்கிரமாக பண்ணலாம், ரொம்ப நேரம் எடுக்க வேண்டாம். அதனால் வேக வச்சுட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கிரேவி வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சிடுறேன்ப்பா. நான் மெதுவாக வேகட்டும். ஒரு 20 நிமிஷம் அப்படி நல்லா வெந்ததுன்னா அந்த முந்திரி அப்புறமா வந்து கசகசா எல்லாம் சேர்ந்து கொதித்து நமக்கு நல்ல ஒரு கிரேவி ஆகும். அப்புறம் இறக்கும் பொழுது இந்த கசூரி மேத்தி, கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுதான். பார்க்கலாம், இறக்கும்போது திரும்பி காமிக்கிறேன். இந்த பாருங்கள், நான் பண்ணிட்டேன். நானுக்கு நான் என்ன பண்ணேன்ப்பா, பாதி கோதுமை மாவு பாதி வந்து மைதா மாவு போட்டு நான் மாவு பிசைஞ்சேன். எண்ணெய்லாம் எதுவுமே கிடையாதுப்பா. பிசைஞ்சிட்டு மேலே சும்மா கொஞ்சோண்டு எண்ணெய் அப்படியே கையில் தடவினது தான். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கங்க, உங்களுக்கு நான் நல்லா வரும். இங்கே பாருங்கள், அதே மாதிரி மேல் மாவு தேய்ச்சி மேலே போட்டு தேய்க்கிறதுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. சப்பாத்தியாக இருந்தாலும் பூரியாக இருந்தாலும் உங்களுக்கு நானாக இருந்தாலும் அது உங்களுக்கு நல்லா இழுத்து கொடுக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நான் சப்பாத்தி பண்ணிவிட்டேன். இதில் கொஞ்சம் நம்ம பட்டர் போட்டுடலாம். பட்டர் நான் நம்ம வீட்டில் இன்றைக்கி வாங்க சாப்பிட்லாம்.
அந்த கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நல்லா வந்திருக்குப்பா. இது பசு வெண்ணெய், அதனால தான் அந்த மாதிரி வெள்ளையாக இருக்குது. இதை வந்து நான் இப்போ போட்டுட்ருக்கேன். நம்ம கிரேவியை பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், ஓரம்லாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது. ரெடி ஆகிடுச்சு கிரேவி. இப்போ நம்ம வந்து இதுக்கு கசூரி மேத்தியும் கொத்தமல்லியும் போட்டுடலாம். கஸ்தூரி மேத்தி இது போட்டேன். ஒரு சூப்பரான காஜு மசாலா நான் சப்பாத்தி. வாங்க சாப்பிடலாம். வாழ்க வளமுடன்.